பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியுடைய சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இன்றைய தினம் நம் கூட்டணி சார்பாக துவக்கி இருக்கின்றோம். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, பொருளாளர் அவர்களே, தலைமை செயலாளர்களே, கழக அமைப்பு செயலாளர்களே, மேடையிலே வீட்டுகின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கதிரவன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் திரு எல்.கே. சுதீஷ் அவர்களே, புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் கே. கிருஷ்ணசாமி அவர்களே, எஸ்டிபி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் அவர்களே, மற்றும் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு க. மகாபிள்ளை அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எஸ்.எஸ். ஹார்வின் ரஷீத் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என்.ஆர். தனபாலன் அவர்களே, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முத்தாக விலகிக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், அறிவு சகோதரர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவர்களே, அறிவு சகோதரர் முன்னாள் எம்பி குமார் அவர்களே, மாநகர் மாவட்ட செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி அவர்களே, முன்னாள் எம்பி ரத்னவேல் அவர்களே, முன்னாள் கொறடா மனோகரன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வருகின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்களுடைய ஆதரவோடு எதிர்காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக வர இருக்கின்ற அருமை சகோதரர்களே, இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சகோதரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய தமிழகத்தை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மற்றும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மாபெரும் கூட்டணி, எதிரிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி, மற்றொரு அணி பாரதிய ஜனதா தலைமையிலே ஒரு கூட்டணி. இந்த தேர்தலிலே 3 பிரதான கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன. ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை
இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடு உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடுகின்றார்கள். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலே சகோதரி போட்டியிடுகின்றார். ஆக பாண்டிச்சேரியிலே கழக பொறுப்பாளர் போட்டியிடுகின்றார். ஆக தமிழகத்திலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரி ஒன்று, இடைத்தேர்தல் சட்டமன்றம் ஒன்று, அனைத்து இடங்களிலும் நம்முடைய கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெற அரும்பாடுபட வேண்டும். எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எல்லா கட்சியுமே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும். இன்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று, பிரதமரை பற்றி விமர்சிப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று, என்னை பற்றி விமர்சிப்பார். இது 2 தான் அவர் பேசுகிறதே பார்க்கிறோம். வேற எதையுமே பேசுவது காணோம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே, பொம்மை முதலமைச்சர், அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சவராக்கிட்டோமா, கெடுத்துட்டோமா? திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது. உங்க குடும்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியிலே நாம் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் மக்கள். உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணும் காணோம். எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். ஆனா அண்ணா திமுகவில் எனக்கு முன்னாலே பேசினார்களே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று புள்ளி விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்களே. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 6 சட்டக் கல்லூரி நாங்கள் கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து முடிஞ்சுதா? 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டு வரது முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற, 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம்.
38 நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம். இல்ல, தில்லு திராணி தெம்பு இல்ல. கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாட்சி விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறார். உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற என்ன மக்கள் குடும்ப வச்சிட்டு இருக்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. எனக்கு முன்னாலே சொன்னாங்களே, இங்க கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே, இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க. நீட் யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? இருக்குது, ஆதாரம் இருக்குது. நோட்டிபிகேஷன் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 மத்திய அரசில் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்பத்தாயா நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக. அப்போது ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி 2 பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி. அதோட இதற்கு பரிகாரம் காண்பதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், நகரத்தில் இருக்கின்ற சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே 41% படிக்கின்றது. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 2017-18 அரசு ஒதுக்கீடு, அந்த மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு 3145 இடங்கள், 3145 இடங்கள். அதுல அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மாணவிக்கு வெறும் 9 இடம் கிடைச்சது. வெறும் 9 இடம் கிடைச்சது. நான் சிந்தித்தேன், எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன். என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது, பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது? அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய மூத்த IAS அதிகாரி கலந்து பேசினேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசினேன். இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். அதன் மூலமாக 7.5% மருத்துவத்திலே, மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவர்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்தில் வரைக்கும் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி MBBS டாக்டர் ஆகிறாங்க, பல் மருத்துவராகிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே சாதனை. சாதனை சாதனை என்று சொன்னா வாயில சொன்னா போதாது, சர்க்கரைன்னு சொன்னா போதாது, வாயில போட்டா தான் இனிக்கும். அத போல நீங்கள் வெற்றி அறிவிப்பின் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம்.
மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றோம். நேரடியாக மக்களை சந்தித்து கேட்கின்றோம். இப்படிப்பட்ட 7.5% அதில் இடம் கிடைத்தவர்கள் 2160 பேர். 2160 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மாணவிகள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க, படிச்சிட்டு இருக்காங்க, பல் மருத்துவராக கல்வி பயின்றிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சாதனை படைத்த அரசாங்கத்தை பற்றி 10 ஆண்டு காலம் கெடுத்து விட்டு என்று சொல்லிருக்கு வாய் கூசாமல் பேசுகிறீர்கள். ஒரு சாதனையாவது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசினார்கள், ஆட்சி மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். அது ஒரு குடும்ப கட்சி, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அங்கேயும் கொள்ளையடிக்க வேணும், இங்கேயும் கொள்ளையடிக்க வேணும். அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னையும் சொல்றார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, மத்தியிலிருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறார். தெளிவாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 62,000 கோடியில கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காங்க. அதுபோல அரசு மருத்துவக் கல்லூரி 11 கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்தாய்வாளி காவிரி திட்டம் கிடப்புல போட்ட, மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை நன்னீராக கலக்க வேண்டும். இடையிலே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலங்கி நதி வீணா போகிறது. குடிப்பதற்கு கூட காவிரி தண்ணீர் நாக்கற்ற நிலையில இருக்கின்றது. அதை எண்ணி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் அதை கிடப்புல போட்டுட்ட. முக்கொம்புல நாங்க தான் கட்டிக்கிறோம் தடுப்பணை. இன்றைக்கு ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டிக்கிறோம், நஞ்சை புகழர்ல தடுப்பணை கட்டிக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலை பாலங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி. அவருக்கு ஏதாவது கண்ணு சரிய தெரியலையாட்டு திரு ஸ்டாலினுக்கு. தெரிஞ்சிருந்தா அப்படி பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்னொன்னும் சொல்றார், கடந்த மாசம் ஜூன் மாசம் மேட்டூருக்கு வந்து ஸ்டாலின் தண்ணி திறந்தார். டெல்டா பகுதியில் இருக்கிற மக்கள் குறுவை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தண்ணீரை திறந்தார். அப்ப மேட்டூர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நான் டெல்டா காரன் வீரவசனம் பேசினார். வீரவசனம் பேசி தண்ணி திறந்துட்டீங்க. விவசாயிகள் அதை நம்பி 5.5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செஞ்சுட்டாங்க. ஆனா இடையில தண்ணி பத்தல. 3 லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாம காஞ்சி கருகி போச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்க. பெங்களூர்ல முதல் கூட்டம் நடக்குது. அதுல திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார். அப்போ அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வரவேற்றுட்டு போறாரு ஸ்டாலின. முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரும் கர்நாடக முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய டெல்டா பகுதியில் விவசாயிகள் என்னை நம்பி, என்னுடைய அரசாங்கத்தை நம்பி இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள். காய்கின்ற நிலை ஒரு 10 டிஎஸ்பி தண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர்ல ஒரு 10 டிஎஸ்பி தண்ணி நீங்க உங்களுடைய அணையிலிருந்து திறந்து விட்டா அந்த டெல்டால காய்கிற அந்த குறுவை சாகுபடியை காப்பாற்றிக்கலாம் என்று வேண்டுகோள் வைத்திருந்தால் அவர்களும் திறந்து விட்டுருப்பாங்க. கேட்கல. அவர்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. அதனால 3 லட்சம் ஏக்கர் காய்ந்து கருகி வீணா போச்சு. அந்த விவசாயி வடிக்கின்ற கண்ணீர் இந்த தேர்தலிலே தோல்வி உங்களுக்கு கொடுக்கும். ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு அந்த விவசாயி உழைத்து அந்த பயிர் நடவு செஞ்சு அவர் கண்ணெதிரே அந்த பயிர் காய்கின்ற பொழுது எப்படி துடிதுடித்திருப்பார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் ஈர நெஞ்சம் கிடையாதவர்களுக்கு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இழப்பீடு தான் கொடுத்தியா? அதுவும் இல்ல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடியை இடம்பெற செய்வோம். அப்படி ஏதாவது இயற்கை சீற்றத்தால் வறட்சியால் பயிர் பாதிக்கப்பட்டா ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். ஆனா திரு ஸ்டாலினுடைய ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில குறுவை சாகுபடி பயிருக்கு அங்க பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்த்துல. அதனால அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு கிடைக்கல.
அது கூட விட்டுருங்க. SDRF மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதிலிருந்து அதிமுக ஆட்சியில் 20,000 ரூபாய் கொடுத்தேன். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேலை எல்லாம் அனுபவிச்சவன். அதனால நான் 20,000 ரூபாய் விவசாயிகள் பயிர் பாதிக்கின்ற பொழுது கொடுத்தோம். ஆனா உங்களுடைய ஆட்சியில 13,500 ரூபாய் கொடுத்தீங்க. அதுவும் மத்திய அரசு NDRF தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் கொடுக்க சொல்லுது. இங்க இருக்கிற முதலமைச்சர் 13,500 ரூபாய் கொடுக்கிறார். இவர் விவசாயி பத்தி பேசுறார். இன்றைக்கு பேசுகின்ற பொழுது விவசாயி எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை போய் பேசுகிறார் என்று. யார் பச்சை போய் பேசுவது சொல்லுங்க? யாரு? நானா? ஸ்டாலினா? ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆட்சி எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் இதே போல மேடை போடுங்க. நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். இதே டெல்டா பாசனம் இந்த பகுதியெல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்சி இதெல்லாம் டெல்டா பகுதி. இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்தில் இருந்தார்கள். தன்னுடைய நிலம் பறிபோயிடும் என்ற அச்சத்தில் இருந்தார்கள். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஹைட்ரோ கார்பன் அங்கே இருக்கின்ற மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விவசாயியுடைய நிலம் விலை மதிக்க முடியாத நிலம், பொன் விளைகின்ற பூமி, டெல்டா பூமி, முப்போகம் விளைகின்ற பூமி, அதை இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எல்லா விவசாயிகளும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய டெல்டா மாவட்ட அப்பொழுது இருந்த அமைச்சர்கள், MLAக்கள் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய பகுதி பாலைவனமாகிவிடும், இதை காப்பாற்றுங்கள், விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள் என்று கோரிக்கை வைத்த உடனே நான் சட்ட ரீதியாக மத்திய அரசிலே சந்தித்து இன்றைக்கு டெல்டா பாசனத்திலே இப்படிப்பட்ட எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். எங்களுடைய ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று. இதை விட என்ன வேணும் திரு ஸ்டாலின் அவர்களே? 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு ஆட்சியை கெடுத்து விட்டீர்கள், தமிழ்நாட்டை கெடுத்து விட்டு சொன்னீர்களே. நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? பொன் விளைகின்ற பூமியை மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தாரை வாக்க பார்த்தீர்களே, நீங்க தான் கெடுத்தீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேகதாது, இன்றைக்கு காவிரியில வருகின்ற தண்ணீரை மேகதாது என்ற இடத்திலே அங்கே ஒரு அணை கட்டி தண்ணீரை தேக்க கர்நாடக அரசு துடித்துக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கிறார், மேகதாதுலே அணை கட்டிய தீர்வு என்று சொல்கிறார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாயே திறக்கல, வாயே திறக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கின்ற திரு ஸ்டாலினுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இதே அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. உடனடியா உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்க என்று சொல்றார். அதிமுக ஆட்சியில மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்கன்னு 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியிலே இடம்பெற்றிருந்தது திமுக, காங்கிரஸிலே இடம்பெற்றிருந்தாங்க, பிஜேபியிலே இடம்பெற்றிருந்தாங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து அதிகாரத்தில் இருந்து அனுபவித்தவர் திமுக கட்சி. உடனடியா காங்கிரசுக்கு போனாங்க, அங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்படி 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வந்தீர்கள்? அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருக்கின்றார்.
அவரை முறையாக அணுகி தமிழ்நாட்டிற்கு இன்னின்ன திட்டத்திற்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதுவும் செய்ய தவறிவிட்டீர்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கட்சி திமுக கட்சி. ஆக ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையுமே செய்யல. குடும்பத்தான் பார்த்தீங்க. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எண்ணினீர்கள். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, கவலைப்படவில்லை. ஆகவே சிந்திக்க வேண்டும். இவர்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போறாங்க? 38 நாடாளுமன்ற 2019 கொடுத்தீங்களே, 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 2014 37 பேர் தேர்ந்தெடுத்தீர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக. அந்த 37 பேரும் சிறப்பான முறையிலே நாடாளுமன்றத்திலே பணியாற்றினார்கள். உச்சநீதிமன்றத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. தம்பி அதை எடுத்து காலம் தாழ்த்தியது. உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம் கூட்டணியில் அங்கம் வச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது, நம்முடைய உரிமை என்று வருகின்ற பொழுது, உரிமையை பெறுவதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை நாங்கள் ஒத்தி வைத்தோம். அதன் மூலம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் விளைவாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு மத்திய அரசு அமைச்சது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை பெறுவோம், தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாங்கள் அடித்தளமாக விளங்குவோம். ஆனால் திமுக அப்படி அல்ல. திமுக அப்படி அல்ல. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. எனக்கு முன்னாலே சொன்னார்களே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி மீண்டும் நீதிமன்றத்தில் தூசி தட்டி எடுத்திருக்கிறாங்க. திகார் ஜெயில் ரெடியா இருக்குது. யாராரு போவாங்க தெரியல. அதே போல இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிலே தப்பிக்கவே முடியாது. நீதிமன்றத்தில் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் விரைவாக எங்கே போகணுமோ அங்க போவாங்க. அது மட்டுமல்ல, இங்கே போதைப் பொருள் பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு திமுக கட்சியில் அங்கம் வைக்கின்ற ஒரு நபர் ஜாபர் சாதிக் என்ற அந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர். உலகத்தில் அயலக அணி இதை வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி கடத்தலுக்கு வச்சிருப்பாங்க போல இருக்குது. எந்த கட்சியிலாவது அயலக அணியில் வச்சிருக்கிறாங்களா? அப்படி ஒரு பேரை வச்சு அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு அந்த பொறுப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கார். பல ஆண்டு காலமாக பல ஆயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தி இருக்கிறார். தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலமாக மாறுவதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள். இன்னும் சொல்ல போனா 2022-23 மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 22 திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா விற்கப்படுகிறது. அதில் கண்டறியப்பட்டவர்கள் 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக பள்ளிக்கு கல்லூரிக்கு அருகிலே 2038 பேர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. அதுல கைது செஞ்சது 148 பேர். மற்றவர்கள் எங்கு போனாங்க? கஞ்சா வச்சாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார். 2138 பேர் கஞ்சா வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா ஏன் கைது பண்ணல? எல்லாம் திமுக காரன். அவர் எங்க போய் கைது பண்றது? எங்க போதைப் பொருளை போய் தடுக்கிறது? அப்புறம் டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு டிஜிபி இருந்தார். அவர் அப்ப அடிக்கடி சொல்லுவார், அந்த கஞ்சா ஆபரேஷன் O2 O3 O4 O போட்டுட்டு ரிட்டர் ஆகி போயிட்டார்.
எங்க போய் செஞ்சாக்க கஞ்சாவை கண்டுபிடிச்சாரு. அவர் காலத்தில் பத்திரிகையில் பாத்தீங்கன்னா கஞ்சா ஆபரேஷன் O2 O3 O4 ரிட்டையர் ஆகி போனதான் மிச்சம். இப்படி திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடுகோடு சீர்குலைந்து விட்டது. எனக்கு முன்னாலே பேசிய கூட்டணி கட்சிகள் தலைவர் சொன்னதை போல தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சியை செய்கின்ற திரு ஸ்டாலின் அதிமுக ஆட்சியை பத்தி குறை சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செஞ்சார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் பத்திரம் 656 கோடிக்கு வாங்கி இருக்கிற 3 ஆண்டுல 2021, 22, 23 3 ஆண்டுல 656 கோடி தேர்தல் பத்திரத்தை அதிகமா வாங்கினது தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் குடும்பம். நீங்க எங்களை பத்தி ஊழல் பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதி இருக்குது? இதெல்லாம் 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். உப்பத்தென்றவன் தண்ணி குடித்தே தீர வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி மீதும் தொண்டர் மீதும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கெல்லாம் பொன்விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் எவ்வளவு வழக்கில் சந்திச்சிட்டோம். அம்மா இருக்கும் போதும் எவ்வளவு வழக்கில் செஞ்சிட்டோம். எவ்வளவு முறை சிறைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதை பற்றி கவலையே இல்லை. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். ஒன்னு மிரட்டிலாம் எங்களை படி வைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, நான் நினைச்சிருந்தா 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன். எத்தனை வழக்குகள் உங்களுடைய இப்ப இருக்கிற அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டுக்க முடியும்? பொறுமையா இருக்கிறான், கவலைப்படாதீங்க. நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க, அத்தனையும் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். 2020 ஆட்சி மலர்கிட்ட பொழுது பாருங்க, முதலமைச்சர் என் மீது வழக்கு போட்டு விரட்டி பார்த்தார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீண்டும் உயர்நீதிமன்றம் வந்து வழக்கு நடத்த நான் முன் வந்தேன். வழக்கு போட்ட RS பாரதி அந்த வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். நான் இல்ல, நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்துவேன்னு சொன்னேன். வழக்கு நடத்தி நிரபராதி என்று வெளியில் வந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்குதா? புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதிலே ஊழல் நீதிமன்றத்தில் இருக்குது. தடையாளம் வாங்கி வச்சிருக்கிற என்னை போல நீதிமன்றத்தில் நிரபராதி என்று சொல்லுவதற்காக உன்னால முடியுமா? இந்த வழக்கு நடத்த தயாரா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராகி இன்றைய தினம் உங்கள் முன் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன். எந்த ஒரு தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். அதேபோல் மேடையில வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க உயிரை கொடுத்தால் உங்களை காப்பாற்றுவோம். நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களே, நான் சிறு வயதிலிருந்து இன்றைக்கு இந்த வயது வரை பல்வேறு சோதனைகளை தாண்டி வந்திருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்க பயமல்ல, அதுக்கெல்லாம் 5 பேர் அதிமுக அல்ல. எங்களிடத்தில் வலிமை இருக்குது, உழைப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாம் வெற்றி பெறுவதற்கு உழைக்கப்பட வேண்டும். அதே போல சிறுபான்மை மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் சிறுபான்மை மக்கள், இந்த மண்ணிலே பிறந்த சிறுபான்மை மக்கள் எவரேனுக்கும் பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு துணை நிற்போம். உங்களோடு இருந்து அதை முறியடிப்போம். சிறுபான்மை மக்களை அச்சப்பட வேண்டியதில்லை. நான் ஓட்டுக்காக சொல்லல, நாங்கள் ஓட்டுக்காக சொல்லவில்லை, மனிதாபிமானத்தோடு சொல்லுகின்றோம். அண்ணா திமுகவுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வழிநடத்திருக்கின்றார்கள்.
சிறுபான்மை மக்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக அதிமுக முன்னிற்கும், கூட்டணி கட்சி முன்னிற்கும். இன்றைய தினம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்கு மரணடி குடிக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலோடு திமுக என்ற கட்சி காற்றோடு கரைய வேண்டும். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போட்டியிட வேட்பாளருக்கு பொன்மனச்சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி சின்னம், இளைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னம், இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம், நம்முடைய தலைவர் கண்டெடுத்த சின்னம், அம்மா வெற்றி கட்டி காத்த சின்னம், இரட்டை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அதேபோல நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு கேப்டனுடைய வெற்றி சின்னம் சகோதரி பிரேமலாதா அவருடைய வெற்றி சின்னம் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வெற்றி பெற செய்யுங்க. புதிய தமிழக கட்சி அவருக்கு விரைவிலே சின்னம் கிடைக்கிறது. அந்த சின்னக்கு வாக்களை கேட்டு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். எஸ்டிபி கட்சி நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவருக்கு அறிவிச்சவர் நெல்லை உபார் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரிக்கின்ற வேட்பாளருக்கு வெற்றி சின்னத்திலே இரட்டை சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். விலங்கோட்டிலே கழகத்தின் சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற சகோதரி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வெற்றி பெற வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதோடு நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் கருப்பையா அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அவர் நல்லவர், வல்லவர், திறமையானவர், இளைஞர், படித்தவர். இந்த டெல்டா மாவட்ட மக்களுடைய குறைகளை உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே கருப்பையா மூலம் ஒலிக்கும். அவரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அதோடு தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கு என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.